அடுத்த டோக்கன் நம்பர் 19. உங்களுடைய பெயர், ஊர் இவைகளை சொல்லுங்க. வாசன், அதிராம்பட்டினம். அல்லாஹ்வை அறிவியல் பூர்வமாக உங்களால் நிரூபிக்க முடியுமா? இப்லீஸோடைய யுக முடிவு நாளில் இப்லீஸோடைய இறுதி அவனுடைய கெதி என்ன? இப்லீஸோடைய யுக முடிவு நாளில் இப்லீஸோடைய அவனுடைய கெதி என்ன? கடைசி கட்டமா புரியுதா கேள்வி? சைத்தான் தானே? சைத்தானுடைய கெதி என்னன்னு? ஆமா ஆமா, அவனுடைய சைத்தானுடைய கடைசி காலத்துடைய கெதி. சைத்தான் இப்படி நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானா அப்படிங்கிற இஸ்லாம் எங்க நம்பிக்கை பிரகாரம் இப்லீஸ் என்று ஒருவன் இருக்கிறான். இப்லீஸ் என்று சொன்னால் மனிதர்களை கெடுப்பதற்காக வேண்டிய இறைவன் சோதனையாக படைத்திருக்கிற ஒரு படைப்பு இப்லீஸ்ங்கிறது. அவன் எப்படி இருப்பான் எங்க நம்பிக்கையை நம்ம அதை சொல்லிடுறேன், அப்புறம் கேள்விக்கு பதில். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்ம ஒரு நல்ல காரியத்தை என்ன நினைச்சு போகும்போது செய்யாதேன்னு ஒரு கருத்தை உள்ளத்துல போடுவான். ஒரு ஆள் 1000 ரூபாய் கேட்பாரு, கொடுக்க ரூபாய் எடுக்கும் போது மனசுல என்ன வரும்? கொடுக்காத, உனக்கு வேணும்ல அப்படின்னு உள்ள வச்சுக்கிறவன். அது இந்த வேலையை செய்யறது யாரு? எனக்குள் இருக்கிற அந்த இப்லீஸ், கெட்ட சைத்தான். இப்படி சைத்தான். அந்த சைத்தான் என்பவன் எல்லாத்தையும் இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம நல்லது செய்ய நினைக்கும் போது என்ன செய்வான்? அதை தடுத்துருவான். கெட்டது இருக்கு, சாராய கடை இருக்கு, அதை பார்த்துட்டு ஒதுக்கி போறான்னு வைங்களேன், அப்படி மர திரும்ப வைக்குவான். நேரத்துலாம் குடிச்சு தண்ணி அடிச்சுட்டு வாடான்னு பாங்க, அப்ப இப்படி திரும்பிடுவான். அப்ப வேணான்னு சொல்லி போறவனை குடிச்சுக்கிட்டு அந்த தப்பின் பக்கம் தூண்டுறவன் யாருன்னா இப்லீஸ். அப்ப எல்லா மனுஷன்ட்டையும் நல்லது செய்ய நீங்க நினைத்தாலும் சில நேரங்களில் உங்களால் செய்ய முடிவதில்லை. உங்களுக்கு நல்லது தெரியும், எல்லா மதத்திலோட எடுத்துக்கிறீங்க, நல்லதுன்னு செஞ்சதை செய்யணும்னு நினைச்சிட்டு செய்ய முடியாம நீங்க ஆயிருக்கிறீங்களா? ஆயிருப்பீங்க. கெட்டதுன்னு செய்யறத செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க, உங்களை மீறி உங்களை இழுத்துட்டு போயிருவான். ஏதோ ஒரு சக்தி எடுத்துட்டு போகும். அப்படியான ஒன்றை கடவுள் படைத்திருக்கிறார் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் அனுபவித்து நம்ம என்ன செய்யறோம்? அதை உணர்கிறோம். முஸ்லீம்களாகிய நாங்க இன்னும் அதிகமா அதை உணர்வோம். எப்படின்னு கேட்டா, நாங்க தொழுகை நடத்துவோம். தொழுகிற ஆட்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். தொழுகும் போது தொழுகண்டா என்ன? இறைவனை நாங்க வணங்குறது, கை கட்டி நின்று இறைவனுக்காக வேண்டிய சில குர்ஆன் வசனங்களை ஓதி நாங்கள் இறைவனை தொழுது கொண்டிருப்போம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நாங்க அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். என்ன நடக்கும் கேட்டா, தொழுகண்டா அல்லாஹ்தான் நினைக்கணும், அதுக்குதான் தொழுக. அந்த தொழுவு என்ன செய்யும் கேட்டா, இறை நினைவு வராது. மற்ற நேரத்திலேயாவது இறை நினைவு இருக்கும். தொழுகைக்குள்ள நுழைந்த உடனே இந்தவன் 1000 ரூபாய் தரண்டான தராம ஏமாத்திட்டு இருக்கிறான், அது வரும் ஞாபகத்துக்கு. இவன் ஒரு 2000 ரூபாய் தரணும், தொழுதுட்டு தான் இருப்பான். தொழுதுகிட்டு இருக்கும் போது அவன் 1000 ரூபாய் தரணும், இவன் 2000 ரூபாய் தரணும், இவன் அது செய்யறான இது செய்யறான இப்படின்னு சொல்லி அந்த கடையில சம்பளம் கொடுத்தாச்சு, இந்த கடை அது என்ன ஆச்சு, இதுல எவ்வளவு வியாபாரம் நினைச்சு, அவ வரி எவ்வளவு போட்டாங்கன்னு இப்படியே போய் எங்கெங்கயோ போயிடுவான். கடைசியில பார்த்தா எவ்வளவு நம்ம தொழுதோம் அவனுக்கு தெரியாது என்று சைத்தான் உங்கள்கிட்ட வருவான் என்று நபி சொன்னாங்க. இதை நாங்க அனுபவத்துல பாக்குறோம். தொழுகையில் நிற்கும் பொழுதுங்க, மற்ற நேரத்தில் வராத யாவமெல்லாம் தொழுகையில தான் வரும். சும்மா இருக்கும் போது நான் இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு கடை யாவமெல்லாம் வராது. பேஸ்புக் நோண்டுனா பேஸ்புக் தான், புஸ்தகத்தை படிச்சா புஸ்தகம் தான், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பேசுறதுதான் வருமே தவிர வேற ஒன்று வராது. இந்த தொழுகைக்குள்ள மட்டும் வரும். அப்பதான் பாக்குறேன் சைத்தான் கண்டிப்பா இருக்கிறான். இதுக்குள்ள மட்டும் என்ன செய்யறான்? தொழுகையை மறக்க வச்சு போடுறான். என்னென்ன யாவமெல்லாம் வந்துருது, என்னென்ன நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் அப்பதான் யாபத்துக்கு வருது என்று சொன்னால், இப்படி ஒரு தீய சக்தி இருக்கிறான் என்பதை முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் உணர்வோம். உணர்ந்துட்டு என்ன செய்யறோம்? சைத்தான் வந்துட்டானே, இப்படி எடுக்கிறானு நினைக்கிறோம். அப்படியான ஒரு படைப்பு இருக்கிறானு நினைக்கிறோம். இந்த சைத்தானை எதுக்கு எல்லாம் படைத்திருக்கிறான் என்று கேட்டால், உங்களை இயற்கையாகவே நன்மை செய்யற மாதிரி படைச்சிட்டான்னு வைங்க, உங்களுக்கு கூலி பரிசுலாம் தர முடியாது. ஏன்? நீங்க எதாவது ஜெயிக்கணும். பரிசு எப்ப கொடுப்போம்? உங்களை செய்ய முடியாம ஆக்கி அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு பரிசு கொடுப்போம். ஒரு சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி கொடுத்தவனை போய்கிட்டே இருந்தா அதுக்கு பரிசா கொடுப்போம். சாவி கொடுக்குற பொம்மை சொந்தமா ஒண்ணு சிந்திக்காது. இறைவன் எப்படி நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்னு கேட்டா, சைத்தான் ஒரு சக்தி ஏற்படுத்தி இதை நீ ஜெயிக்கணும், உனக்கு இந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறேன், அதை புறந்தள்ளி ஜெயித்து விட்டு நீ நல்ல காரியத்தை செய், கெட்ட காரியத்தை செய்யாம இரு, அப்படி இருந்தால் உனக்கு பரிசு என்று சொல்வதற்காகத்தான்
இந்த சைத்தான் என்பவனை உருவம் இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு படைப்பை படைத்து நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் அவன் ஊடுருவான். முஸ்லீமுக்கும் ஊடுருவான், முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாலும் மனுஷன் உள்ளத்துல நல்லதை செய்யாம தடுப்பதும் கெட்டதை செய்ய தூண்டுவதும், இப்படி ஒரு சக்தியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்பீர்கள். கெட்டதுன்னு தெரியும், செய்யக்கூடாது அறிவு சொல்லும், இழுத்துக்கிட்டு போய் செய்ய வச்சுக்குவான். ஒரு சக்தி உள்ள இருக்குது. அது ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இவனுக்கு என்ன கிடைக்கும் கேட்கிறார், இவனுக்கு சொர்க்கமா நரகமா? அவருடைய கேள்வி என்ன, இந்த சைத்தானுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? அதான் அவருடைய கேள்வி. சைத்தானுக்கு நம்மளே நரகத்துக்கு இழுத்துட்டு போறவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். அவன் மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டிய அந்த காரியத்தை செய்கிறான். இறைவன் அப்படி கேட்கிறான், எனக்கு ஒரு அவகாசம் கொடு, நான் அம்புட்டு பேரையும் வழிகெடுத்து காட்டுகிறேன், செஞ்சுக்கடா போடான்னு சொல்லி இறைவன் அனுமதி கொடுத்துறான். அந்த அனுமதியின் பேர்ல அவன் செஞ்சாலும் அவன் அத்தனை பேரை வழிகெடுத்ததுக்காக வேண்டி அவனுக்கு இஸ்லாமிய பிரகாரம் அவனுக்கு தான் முதல் தரத்தில் உள்ள நரகம். மனிதன் போற நரகத்தை விட பெரிய நரகத்திற்கு அவன் தான் செல்வான். அதான் எங்க நம்பிக்கை.